शिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां. இங்கே தத்தமங்கலத்திலே விருத்த மகாபரிவா காஞ்சி மகாபரிவா விருத்த கோஷாலா என்பதாக, அதாவது தர்மங்கள் பண்ணணும். தர்மங்கள் பண்ணும் பொழுது எது அவசியமோ, எது அத்தியாவசியமோ, எது எந்த தர்மங்கள் அபாவம் எது நின்று போச்சோ அந்த மாதிரியான தர்மத்துல நாம பிரையாரிட்டைஸ் பிராதமிகதா அப்படி வச்சுக்கணும். அதுல இந்த கோசம்ரட்சணம் அப்படிங்கிற விஷயம் மத்திய காலத்துல பல காரணத்தினால குறைஞ்சு போயிருக்கு. ஒரு காலத்துல அது முக்கியமா இருந்தது. அதுக்கு காரணம் ஸ்ரத்தையா இருக்கலாம், சக்தியா இருக்கலாம், அல்லது என்விரான்மெண்டா இருக்கலாம், மெயின் பவரா இருக்கலாம். ஏதோ காரணத்தினால மத்திய காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் சீன தேசம் அப்படி வந்ததுல மறுபடியும் நம்முடைய தேசத்துல நம்ம எல்லாத்தையும் பார்த்து வந்தப்புறம் வாலி சுக்ரீவன் வாலிங்கும் போது அந்த வாலி எல்லா ஊரும் போயிட்டு வருவாராம். காலம்பரம் இங்க அர்க்கிய பிரதானம் கொடுப்பார், அங்க போவார், இந்த சமுதிர கரைக்கு போவார் அப்படின்லாம் சொல்லுவார். இது மாதிரி நம்ம ஜனங்கள் உலகம் முழுக்க பார்த்த அப்புறம் இந்தியாவை வெளியூர்காரெல்லாம் டச்சுக்காரா, பிரிட்டிஷ்காரா, முகல்ஸு, பிரெஞ்சு இவ எல்லாரும் பார்த்த அப்புறம் அவா சிலதை கத்துன்னு இருக்கா. நம்ம ஜனங்கள் எல்லாம் ஊரெல்லாம் பார்த்த அப்புறம் நம்ம ஊரே மேலே, நம்ம ஊர்லயே நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டியை பத்தி ஒரு ப்ரௌடு, நம்முடைய வம்சத்தை பத்தி ஒரு ஆத்ம கௌரவம், நம்முடைய கல்ச்சரை பத்தி ஒரு திருப்தியான எண்ணம், இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. சௌகரியங்களும் தேசத்துல வந்துட்டு இருக்கு. நல்ல சங்கல்பம் இருந்தாலும் சௌகரியங்கள் வேணும், நல்ல சௌகரியங்கள் இருந்தாலும் நல்ல சங்கல்பங்கள் வேணும். அப்படி அந்த பிசினஸ் அண்ட் சேரிட்டி, பிசினஸ் மூலமா சம்பாதிக்கணும், அதுல இன்வெஸ்ட்மெண்ட்னு லாபத்துக்காக பண்றது லௌகீகமானதுல. நம்முடைய தார்மீகமான விகாசத்துக்கு ஃபெய்த் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், கோவில்ல பண்றது, வேத பாடசாலைக்கு பண்றது, சம்ஸ்கிருத பாடசாலைக்கு பண்றது, சம்ஸ்கிருத பாஷையை நாம மறக்காம இருக்கிறதுக்கு பண்றது. இன்னும் சொல்ல போனா தட்சிண பாரதத்துல இருக்கக்கூடிய பாஷைகள்ல ரொம்பவே சம்ஸ்கிருதத்தை உபயோகப்படுத்துற பாஷை இந்த கேரளம் மலையாளத்துடைய பாஷை. அந்த மலையாள பாஷையில அத்தனை சம்ஸ்கிருத சப்தங்கள். ரொம்ப நாள் ஆச்சு இங்க வந்து. முன்னாடி ஒருத்தர் திருச்சூர்ல ஒரு மீட்டிங் இருந்தது, ஒரு 25 வருஷம் முன்னாடி. அப்போ ஒருத்தர் ஸ்பீக்கரா இருந்தார். அப்போ ஒருத்தர் அங்க இருந்து பாலகிருஷ்ணன் ஏதோ பேர் ஸ்பீக்கரா இருந்தார் அங்க ஏதோ ஒருத்தர். அப்போ மலையாளத்துல பேசலாமா, என்ன பாஷையில பேசுறது ஏதோ சொன்னார். நம்ம சொன்னோம், பெரியவாளோட வந்திருந்தோம் அப்போ திருச்சூருக்கு. சொன்ன இங்க பேசலாம், இதுலயே சம்சாரிக்கலாம், இந்த இது இருக்கும் மலையாளத்திலேயே என்ன நிறைய சம்ஸ்கிருத சப்தங்கள் இருக்கு, ஒரு மாதிரி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த சம்ஸ்கிருத பாஷைக்கு ரொம்பவும் சமீபத்தில் இருக்கக்கூடிய பாஷை இந்த பாஷை. அதே மாதிரி இங்க கேரள தேசத்துல நம்மளுடைய அனுஷ்டானத்துல ஸ்நானம்ங்கிறத முக்கியமா சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஸ்நானம்ங்கிறதுக்கு எல்லா ஜனங்களும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு நல்ல பக்தி பூர்வமாக, அது ஒரு கல்ச்சர்லயும் இருக்கு, ஆரோக்கியமும் இருக்கு. அப்படி இந்த அதுக்காக இவ்வளவு குளங்களை கட்டி, எவ்வளவு கோயிலை கட்டியிருக்காளோ அந்த மாதிரி குளங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க கேரள தேசத்துல.
அதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜி வச்சு நாம அது எல்லாத்தையும் இன்னும் சுத்திகரணம் என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணியாச்சுன்னா அது யூஸுக்கு வந்துடும். அது பப்ளிக் யூஸ்க்காக அதை பண்ணிருக்க, அது ஜீவராசிகளுடைய உபயோகத்துக்காக பண்ணிருக்க. தடாக பிரதிஷ்டைன்னு சாஸ்திரத்துல இருக்கு. அது காஞ்சிபுரத்துல பண்ணினோம். ஒருத்தர் டொனேட் பண்ணி ஒரு குளம் வெட்டி கொடுத்தார், பண்ணி கொடுத்தார். அதுல தடாக பிரதிஷ்டான சாஸ்திரத்துல இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதத்துல அந்த மந்திரங்கள்லாம் இருக்கு. அத்யஸ்வாஹா என்பதாக ஆரம்பித்து நிறைய 50க்கும் மேற்பட்ட அந்த வாட்டர் ரிசோர்சஸ், மலையிலேருந்து வரக்கூடிய அது தாவந்தி அதெல்லாம் சொல்லி காமிப்பாங்க. அது எப்படி வருது, ஒரே இடத்துல தேங்கி இருக்கிற தீர்த்தம், மலையிலேருந்து வரக்கூடிய தீர்த்தம், நதிகள், சமுத்திரம், இப்படி இந்த வாட்டர் தேவதைகளுக்கெல்லாம் அதுக்காக ஹோமங்கள்லாம் பண்ணி அதுக்கு பிரதிமைகள், வெள்ளி தங்கத்துல பிரதிமைகள் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ சர்ப்பம், அதுக்கப்புறம் நண்டு, அந்த மாதிரி ஜீவராசிகளுக்காக ஒரு பிரதிமையை பண்ணி அது ஜலத்துக்குள்ள போட்டுருவது. வெளியில ஜலத்தை உபயோகப்படுத்துறது, மயில் இங்கேயும் நிறைய இருக்கு, பாலக்காடுல மயில் இருக்கு, பசுமாடு, இதெல்லாம் வெளியில இருந்து தீர்த்தத்தை உபயோகப்படுத்துற ஜந்துக்கள். அந்த பிரதிமைகள்லாம் பண்ணி வெளியில வச்சு அப்படி 13 கலசங்கள் வச்சு அதுக்குன்னு விதானமே இருக்கு. எப்படி நாம ஒரு அம்பலம் கோவிலுக்கு நாம நவீகரண கலசம், இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்னு பண்ணிட்டு இருக்கோமோ, எந்த தீர்த்தத்தை கொண்டு நாம அபிஷேகம் பண்றோமோ அந்த தீர்த்தத்துக்காக ஹோமங்கள் பண்ணக்கூடிய ஒரு தர்மம், சம்ஸ்கிருதி நம்முடைய சனாதன தர்மத்துல இருக்கு. அந்த சனாதன தர்மம்ங்கிறது வியாபகமான தர்மம். எல்லாத்திலையும் செடி கொடி எல்லாத்திலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய தர்மம். செங்கல்லு கருங்கல்லு எல்லாத்திலையும் நிறைஞ்சிருக்காது, வியாபகமான தர்மம். ஆனா வியாபகமான தர்மத்தை நாம இப்போ குகைக்குள்ளேயே சில சந்தர்ப்பத்துல வச்சிடுறோம். அதெல்லாம் நம்ம பிரகாசப்படுத்தணும். அதுக்காக தர்ம பிரச்சாரம் வேணும். நம்முடைய தர்மத்துல பிரச்சாரம்ங்கிறது 4th. அதான் ஃபர்ஸ்ட் அத்தியனம், படிக்கணும். 2வது அவபோதம், என்ன படிச்சோமோ அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். 3வது அதை நாம அனுசரிக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும், அது 3வது. 4வது பிரச்சாரம். பிரச்சாரத்தினால மாத்திரம் நடந்துராது. ஆனா இன்னைக்கு பிரச்சாரம் தான் பலமா இருக்கு. அதனால பிரச்சாரத்திலேருந்து நம்மளது ஆரம்பிக்கணும். பிரச்சாரம் நமக்கு 4வது தான். ஆனால் அதீதி போத ஆச்சரண பிரச்சாரணை தசாஹா சதஸ்ரஹா பிரதிசன் உபாதிபிஹி என்று ஸ்ரீஹர்ஷ கவி பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். நல சரித்திரத்துல சொல்லியிருக்கார். இதெல்லாம் இப்படி அந்த 4 விதமான இந்த தர்ம பிரச்சாரத்துல அத்தியனம், எஜுகேஷன் கொடுக்கணும். எஜுகேஷன் அது மீனிங் என்ன, மந்திரங்களுக்கான மீனிங் என்ன, அதெல்லாம். அப்புறமா அனுஷ்டானம், அனுஷ்டானம் பண்றதுக்காகத்தான் இத்தனை குளம் இருக்கு, இத்தனை சத்திரங்கள் இருக்கு, இத்தனை விதமான பாடசாலைகள், யாகசாலைகள்லாம் இருக்கு. அடுத்தது பிரச்சாரம். இன்னும் நல்லதை நாம தெரிஞ்சுட்டோமோ அத நல்லதை 10 பேருக்கு சொல்லணும். ஏகா சுவாது நபஞ்சீதா. ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா தனியா நாம மாத்திரம் உபயோகப்படுத்துறதுன்னு. அதுக்காகத்தான் நீங்க பழைய காலத்துல ஒரு கோவிலுக்கு போய் ஒரு புஷ்ப சரம் கொடுத்தேன்னு வச்சுருவோம், 3-4 பேருக்கு கொடுப்பா அந்த ஸ்திரீகள். எங்க இருந்தோ லட்டு பிரசாதம் கொண்டு வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாது. அது எல்லாருக்கும் அந்த பிரசாதம், சுவாமி பிரசாதம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் அதுல இருக்கு. அப்படி இந்த தத்தமங்கலத்துல நாம கோவில்ல சொல்றோம், ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிஷா கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட இதுல வேத தர்மத்துக்காக இந்த வெங்கடேஸ்வரன், இந்த ஆர்பி அவ குடும்பத்திலிருந்து நிறைய இடத்துல கேரள தேசத்திலையும் பரசுராம கஷேத்திரத்திலையும் நம்பூதிரிகள் படிக்கக்கூடிய, திருமேனிகள் படிக்கக்கூடிய வேத பாடசாலைகளுக்கும், இங்கு பெருவம்பலை நடக்கக்கூடிய பாடசாலைக்கும்
இன்னும் தமிழ்நாட்டுல காவேரி தீரத்துல நடக்கக்கூடிய அநேக பாடசாலைகளுக்கும் அந்த ப்ரொவிஷன்ஸ அவன் ப்ரொவைடு பண்றான். ப்ரொவிஷன்ஸ் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கா. உலுப்பேன்னு பேர். அந்த காலத்துல மடத்துக்கு வந்தா கூட சில பேர் நாங்களா சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லுவேன். அங்க சந்தர்ப்பணையில சாப்பிடுவேன் அது இருக்கும். இல்லைன்னா அவளுக்கு உலுப்பேன்னு கொடுக்கறது, சாமான் எல்லாம் கொடுக்கறது. அந்த மாதிரியில இந்த அவள் சந்தர்ப்பணைக்காக வஸ்துக்கள்லாம் அவன் கொடுத்துட்டு இருக்க. பருப்பு, அட்சதை இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க. இங்க இந்த ஊரோட அவ நம்ம படிச்ச காலத்துல வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கா. அவ கல்யாணத்துக்கு அப்ப இந்த ஊர்ல கல்யாணம் ஆகி இங்க வந்தப்போ அவ கிளாஸ்மேட் அவ எல்லாரும் அங்க வந்துட்டு இருப்ப. இங்க இந்த ஊர்ல பூர்வீகமான ஊர்ல மாமனார் ஊர்ல ஏதாவது செய்யணும்னு சொல்லி இந்த ஊர்ல கோசாலை இப்படி ஆரம்பிச்சு அங்க நல்ல ரம்யமான சூழ்நிலையில பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு நல்லா தெரியணும். இது இந்த இடத்துல ரோடு பக்கத்துல இருக்கிறதும் ஒரு விதத்துல வசதி. 10 பேர் பார்த்து தெரிஞ்சுப்பா. அதுல இப்ப கூட சொல்லிருக்கோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட இங்க கூட்டின்னு வந்து காமிங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க ஒவ்வொரு மாசமும் அனுராதா நட்சத்திரம் சமயத்துல இங்க வேத பாராயணமும் நடத்திட்டு இருக்கா. ரொம்ப பிடிச்ச விஷயம் அவளுக்கு. அவ அதுக்காக கோசம்ரட்சணத்துக்காக அவ நிறைய பிரிவை செஞ்சிருக்கா. அதை பத்தி விவரங்கள்லாம் கூட பேசணும். அதனால இந்த கோசம்ரட்சணத்தை எஜுகேஷன் அப்படிங்கிற ரீதியிலையும் சரி, ரா மெட்டீரியல்ஸ் கிராஸ் ரூட்டுங்கிறோம், கிராசம் கிராஸ்பிங், அது என்ன கிராசம், அதுக்கு கோகிராசம்னு பேர் சமஸ்கிருதத்துல. அது ஒரு தர்மம். பசுமாட்டுக்கு புல்லு கொடுக்கறது ஒரு தர்மம். அது கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாலாம் ஒரு காலத்துல. அப்படின்னா மனுஷாலா இருந்தா நம்ம பேச முடியும், நம்ம கேட்க முடியும், நம்ம எடுத்து ஏதோ பீரோல பூட்டி வச்சுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணாதான் பசுமாடெல்லாம் நாம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதனால அந்த கொடுக்கற நேச்சர் நம்மள்ட்ட இருக்கணும், விளையிற நேச்சர் அந்த பூமியில இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் அது நல்லா பண்ண முடியும். அதனால அவ சயின்டிபிக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அது கத்தணும், அது எதை கூப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் கூட இல்லாததுக்கு அதை என்ன சென்சிட்டைஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியில அந்த ஸ்பர்ஷ தீட்சா அந்த ரீதியில இங்க மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதுக்கு எப்ப தாகம் எடுக்குமோ, அவர் சொல்றாரு சங்கராச்சாரியர் என்ன சொல்றார், பாத்திரம் கி மன்னதானே சுதித்தம். அன்னதானத்துக்கு பாத்திரம் என்ன, யார் அதுக்கு சரியான அதிகாரி, யாரு பெனிஃபிஷரி, யாரு சொன்னா சுதித்தம், யாருக்கு பசி இருக்கோ அவளுக்கு முதல்ல சொல்றோம். அதாவது யாருக்கு நீட கரெக்டா நம்ம கால்குலேட் பண்ணி ரொம்ப இல்லாதவளுக்கும் தர்மம் போய் சேரணும். நம்ம கொடுக்கறதுல சர்வே ஜனா சுகனோ பவந்துன்னு சொன்னா அந்த சர்வே ஜனாங்கிறதுக்கு நம்ம சர்வே எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். யாருக்கு எவ்வளவு தேவைங்கிறத பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சிருந்து அப்போ அங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டேட்டா சயின்ஸ் எல்லாம் அப்படி யூஸ் ஆகணும். அதுக்கு அது வேற ஏதோ சர்ச்சைக்கு யூஸ் ஆகிறதுக்கு பதிலாக டேட்டா சயின்ஸ், நல்ல விஷயத்துக்கு இந்த டேட்டா சயின்ஸுங்கிறது யூஸ் ஆகணும். அது இந்த மாதிரி நான் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் என்ன உண்டோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகி இந்த கோசம்ரட்சண விஷயத்தை நல்லா பண்ணணும். அதுலேயும் சில கோ வம்சங்கள் ரொம்ப சங்கை கம்மி ஆயிடுத்து. அது எல்லாத்தையும் நல்லபடி ப்ரிசர்வ் பண்ணி அந்த விஷயத்துல கான்ஸ்டிடியூஷன்லயும் அதுக்கான கைட்லைன்ஸ்ல இந்த தேசத்துல இதெல்லாம் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு உத்தேசத்துல சொல்லியிருக்க. அதனால அந்த உத்தேசம்ங்கிறது 75 வருஷம் ஆச்சு. அந்த உத்தேசமாவே இல்லாமல் அது நல்லபடியா பிரத்யட்சமா நடக்கிறதுக்கு சங்கல்பம் பண்ணியிருக்கோம்னு சங்கல்பத்துக்கு அடுத்தது பண்ணணும் இல்லை, அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு சைத்தன்யம், ஒரு ஜாகிரதி, அவேர்னஸ், ஒரு கோஆர்டினேஷன்,
இதெல்லாம் கூட தேசத்துல நல்லா வரணும். இது ஒரு சாம்பிளுக்கும் எக்ஸாம்பிளுக்கும் இருக்கு. இது எக்ஸிஸ்டன்ஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டும் பசுமாடு அதை வம்சம் இருக்கணும், ஜனங்கள் அதை நல்ல பராமரிக்கணும். நல்ல விஷயம். இந்த சத்தமங்கலத்தை இந்த மாதிரி எப்படி ராமநாதபுரத்துல வேத பாடசாலை எல்லாம் அமைஞ்சிருக்கோம், அந்த மாதிரி இங்க கோசாலையும் நல்லபடியா அமைஞ்சிருக்கு. இதன் மூலமாக இந்த கோ சம்ரட்சணமும் நடந்து கோ சம்ரட்சணம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாருக்கும் ஏற்படும்படியாக தேவசம்போடு இன்னும் இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல ஒரு ஸ்பூர்த்தி, பிரேரணா, அந்த உற்சாகம், அந்த சங்கல்பங்கள்லாம் ஏற்பட்டு இந்த தர்மம் மேன்மேலும் நடக்கணும். கோகிராச பிரதானம் விரத சுகிருத்தம் அவிஸ்ராந்த நிஜும்பதேஸ்மா அப்படிங்கிறதாக கோகிராச பிரதானம் விரத சுகிருத்தம். அது கொடுக்கறதுங்கிறது விரதம், வரலட்சுமி விரதம் மாதிரி அது ஒரு விரதம். அது விரதம்ல அது ஒரு நாளைக்கு மாத்திரம் பண்றதுன்னு இல்லை, அதை சுகிருத்தம் அது புண்ணியம். அவிஸ்ராந்தம் நடுவுல ஒண்ணு வேப்பே இல்லாமல் அது நடந்ததுன்னு சொல்லி நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்டரியில அது டாக்குமெண்ட் ஆயிருக்கு. அதை மேன்மேலும் நல்லா பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய விபூதி ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றோம். பஸ்மாயுதாய வித்மஹே ரக்தனே யத்ராஜ தீமஹி தன்னோ ஜ்வரஹரப்ரச்சோதயாத் அப்படின்னு சொல்றேன். அந்த பஸ்மங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அந்த மாதிரி அதுதான் திருச்செந்தூர்ல பத்திரபூத்தின்னு சொல்லி அந்த ஆச்சாரியால் அதை பத்தி சொல்றார். சுப்பிரமணிய புஜங்கத்துல சொல்றார். அப்படி பவத் பத்திரபூதியும் விலோக்கிய க்ஷணா தாரகாரே திரவந்தே அப்படின்னு சுப்பிரமணியனுடைய இதை பத்தி இந்த இலையில வச்சு கொடுக்குறாங்க. அது அந்த காலத்திலேயே ஆச்சாரியால் அதை பத்தி சொல்லியிருக்கார். பத்திரபூதி அப்படின்னு சொல்லியிருக்கார். இங்க விபூதி எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி இன்னைக்கு மத்தியானம் இங்க திருமேனிகள் அவள் எல்லாரும் ஒரு மீட்டிங் பார்வதி கல்யாண மண்டபத்துல அங்க இருக்கு. அதை தொடர்ந்து இங்க சமாஜ சேவை பண்ணக்கூடியவர்களுடைய மீட்டிங்கும் எல்லாம் வச்சிருக்கா. இன்றைய தினம் உத்தராயணம் அது பூர்த்தி. இன்றைய தினம் இந்த இதுல நல்லபடியா நல்ல தர்மங்கள் நடந்து மேன்மேலும் வரக்கூடிய காலங்கள்லயும் நல்லா நடக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்றோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய